அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எதிரி வெறுங்கையால நம்மளை தாக்கும் போதோ இல்லை ஆயுதம் கூட வச்சிருக்கலாம். நம்ம 2 கைகளாலே தாக்குவாங்க. சில பேர் வந்து ஒரு கை எடுத்து அடிச்சுட்டு உடனே அடுத்த கையால திரும்பியும் தாக்குவாங்க. அந்த மாதிரி 2 கைகளையும் தொடர் தாக்குதல் கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி சமாளித்து அவங்கள லாக் பண்ண போகிறோம், எப்படி எதிரியை வீழ்த்த போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எதிரி எவ்வளோ வேகமாட்டம் அடிக்கும் போதும் கிட்ட நெருங்கி போய் அடிக்கும் போது இதை லாக் பண்ணிடணும். அடுத்து அடிப்பாங்க, மறுபடியும் இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். இப்படி லாக் பண்ணிட்டு நம்மளோட கையெடுத்து அவங்களோட தாடை பகுதியிலையோ இல்லை கழுத்து பகுதியிலையோ எங்கே வேணாலும் நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறக்க கால வர்மம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்குதிரி வர்மம் இருக்குது. இந்த பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா சுமை வர்மம் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 விரல் கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் தும்மி கால வர்மம் இருக்குது. அதுக்கு கீழே வந்தோம்னா சங்கு குழி இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் அழுத்தம் கொடுக்கலாம். இது எல்லாமே ரொம்பவுமே சாஃப்டான பகுதி, ரொம்பவுமே மென்மையான பகுதி. அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன அழுத்தத்துக்கே பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி வச்சுருந்தா கூட அவங்களால மூச்சு விட முடியாது. நம்ம கண்ட்ரோல்லே இருப்பாங்க. ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுருந்தா மயங்கிடுவாங்க. இது ரொம்பவுமே எளிமையாக ஒரு எதிரியை வீழ்த்தக்கூடிய முறை. நார்மலாக வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படின்னு சொல்லும்போது கண்டமணி காட்டு மணி அடிப்பாங்க. இப்படி இப்படி போடலாம், கையை போட்டு வீசிக்கிட்டு வருவாங்க. எது அடிக்க போகிறாங்க, எங்கே அடிக்க போகிறாங்கன்னுலாம் கணிக்க முடியாது. அப்போது ஒரு அடி மேலே பட்டாலும் சரின்ட்டு உள்ளே நெருங்கிடும். எதிரிக்க உள்ளே நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள கையை லாக் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது அதுக்கு ரொம்பவே பயன்படும். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.